உலகமே உற்று நோக்கும் ஐக்கிய நாடுகள் சபையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இந்தியாவுக்கு எதிராக விடுத்துள்ள பகிரங்க மிரட்டல் சர்வதேச அரங்கில் பெரும் புயலை கிளப்பியிருக்கு. தண்ணீரை நிறுத்தினால் அது போர் செயல் என்றும், காஷ்மீரில் இந்தியா கொடுங்கோன்மை செய்வதாகவும் அவர் கொந்தளிச்சிருக்காரு. பாகிஸ்தானின் இந்த ஆக்ரோஷ பேச்சுக்கு பின்னாடி இருக்கும் காரணம் என்ன? இந்தியாவின் பதிலடி எப்படி இருந்தது? முழு விவரங்களையும் தருகிறோம், தொடர்ந்து பாருங்கள். ஐக்கிய நாடுகள் பொது சபையின் 80வது கூட்டத்தில் பேசிய பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இந்தியா மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வச்சாரு. அதுல மிக முக்கியமானது சிந்து நதிநீர் ஒப்பந்தம் பற்றியது. இந்தியா இந்த ஒப்பந்தத்தை தன்னிச்சையாகவும் சட்டவிரோதமாக நிறுத்தி வைக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய அவர், சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மீறுவது சர்வதேச சட்டத்தையே மீறும் செயல். இந்த நதிகளின் நீரில் எங்கள் மக்களுக்கு பிரிக்க முடியாத உரிமை உள்ளது. அந்த உரிமையை நாங்கள் பாதுகாப்போம். எங்களை பொறுத்தவரை ஒப்பந்தத்தை மீறுவது ஒரு போர் செயலுக்கு சமம் என்று ஆவேசமாக எச்சரித்தார். ஆனால் பாகிஸ்தான் ஏன் இவ்வளவு கோபப்படுகிறது? இதன் பின்னணி என்ன என்றது பார்ப்போம். கடந்த ஏப்ரல் மாதம் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் லஷ்கர்-இ-தொய்பாவின் துணை அமைப்பான TRF நடத்திய கொடூரமான பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகுதான் இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கும் முடிவை எடுத்தது. அப்போது பிரதமர் நரேந்திர மோடி மிக தெளிவாக ரத்தமும் தண்ணீரும் ஒன்றாக பாய முடியாது என்று திட்டவட்டமாக கூறினார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தானுக்கு இது ஒரு தகுந்த பதிலடி என இந்தியா கருதுகிறது. சிந்து நதி பிரச்சனையோடு ஷெரீப் நிறுத்தவில்லை. வழக்கம் போல காஷ்மீர் பிரச்சனையையும் கையில் எடுத்தார். காஷ்மீர் மக்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன், பாகிஸ்தான் உங்களுடன் துணை நிற்கும். ஒரு நாள் காஷ்மீரில் இந்தியாவின் கொடுங்கோன்மை முடிவுக்கு வரும் என்று அவர் உணர்ச்சி வசப்பட்டு கூறினார். அது மட்டுமின்றி ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் நடந்த மோதலின் போது 7 இந்திய ஜெட் விமானங்களை பாகிஸ்தான் சேதப்படுத்தியதாக ஒரு புதிய கணக்கையும் அவர் கூறினார். ஆனால் இதே மோதலில் பாகிஸ்தானின் 5 போர் விமானங்கள் மற்றும் ஒரு பெரிய விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக இந்திய விமானப்படை தளபதி ஏற்கனவே ஆதாரங்களுடன் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அனல் பறக்கும் பேச்சின் நடுவே ஒரு ஆச்சரியமான விஷயமும் நடந்தது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அமைதி நிலவ உதவியதாக கூறி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை ஷெரீப் வானளவாக புகழ்ந்தார். அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பாகிஸ்தான் டிரம்பின் பெயரை பரிந்துரைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் இரு நாடுகளுக்கும் இடையான பிரச்சினையில் எந்த மூன்றாவது நாட்டின் தலையீடும் இல்லை என்று இந்தியா இந்த கூற்றை மீண்டும் மீண்டும் மறுத்து வருகிறது. பயங்கரவாதத்தை ஒடுக்குவது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் இந்தியா மீது மட்டும் பழிபோடும் பாகிஸ்தானின் இந்த செயல் பயங்கரவாத பொறுப்பிலிருந்து தப்பிக்கும் ஒரு பரிதாபகரமான முயற்சி என்று இந்திய அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஐநா சபையை தனது விரக்தியை வெளிப்படுத்தும் மேடையாக பயன்படுத்தி இருக்கிறதா பாகிஸ்தான்? ஷெபாஸ் ஷெரீப்பின் இந்த மிரட்டல் வெறும் வெற்றி வார்த்தைகளா அல்லது இதன் பின்னால் வேறு ஏதேனும் திட்டம் உள்ளதா? உங்க கருத்து என்ன? பாகிஸ்தானின் இந்த பேச்சு குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க.